நாங்கள் அம்ஜிகர்லேருந்து வரோம். நடிசங்க நம்பர் நான் அண்ணன் தான் எனக்கு சைன் பண்ணி கார்டு கொடுக்கும்போது கொடுத்தாங்க. அவர் கூட நான் தான் போலீஸ் போட்டேன். அப்போ எந்த பொண்ணு வந்திருக்கு நாங்கள் எனக்கு கல்யாணம் எடுத்து அவருக்கு தெரியாது. இந்த பாப்பாவான்னு கேட்டாங்க. வந்தாலும் சாப்பிட்டியா அம்மான்னு கேட்டாங்க. சாப்பிட்டா அண்ணா அண்ணா தீர்த்தடல்ல அவர் மூச்சோட நான் ஒடியாந்த பின்னாடியே பார்க்கறதுக்கு வந்து இங்கே புதுசும் இருந்துட்டு தான் நைட்டு வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு பூரா இன்னி வரைக்கும் நான் அவரை டிவியில் செல்லில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் தான் எனக்கு சைன் பண்ணார். நீங்கள் தான் போலீஸ் பட என் கூட வந்தீங்களா, கேமரா பார்க்காத பாப்பா நாங்கள் பார்க்க மாட்டேங்கன்னு இப்படி ஃபைலை பெரட்டி பார்த்து நீங்கள் சூப்பராக பண்ணம்மா, பூஸ்ட்டு காப்பிலாம் இருக்குல்ல, பூஸ்ட் கொடுப்பாங்க, நான் குடிக்கல, நான் போய் குடிப்பா ஃபஸ்ட்டு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் அந்த பூஸ்ட் நான் கலக்கும் போது அவர் தானே நினைப்பேன். என்னை ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை ஒரு கூட போகிறாங்களான்னு தான் பார்த்தாரு. இன்னைக்கு நான் இந்த இடத்த ஷூட்டிங் போயிட்டு இப்போ வந்தேன். இதை தாண்டி மனசு இல்லை எனக்கு. இங்கே கும்பிட்டுட்டு ஒரு காலில் எனக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சு. இப்போ கும்பிட்டு விபூதிட்டேன், நல்லா ஆயிட்டேன். அது தெய்வமா இருக்கிறாரு, எல்லாரும் மனசுல இருப்பாரு. நாங்கள் என்னைக்கும் அவருக்கு துணையா இருப்போம், என்னைக்கும் நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். எனக்கு அதுதான் வேணும். எனக்கு நடிசங்கத்துக்கு எனக்கு ஒரு ஆர்டிஸ்டை விட்டுட்டு மேன்ற ஒரு கவலை தாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டாண்ட டெய்லி பேசுகிறேங்க. நேற்று கூட பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போய் அவரை பற்றி தான் பேசுகிறேன். என் கூட்டம் பின்னாடி எல்லாம் கதை இதை கேட்டாங்க கதையா. நீ ஷூட்டிங்லையா பாப்பா இருக்கேன் நாங்கள் ஆமாங்கன்னு. அதுதாங்க கவலையாக இருக்குது எனக்கு. அவர் கூட போலீஸ் போட்டேங்க, வானத்தை போல நடிச்சிருக்கேன். இன்னொரு படம் வானத்தை போல இப்பயும் நான் போட்டு பாட்டை கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிங்க எங்களுக்கு இன்னமும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பார்ப்பாங்க. அவருக்கு பாசம்னா ரொம்ப பிடிக்கும். பணம் காசு பெருசு இல்லை அவருக்கு. அந்த அன்பு என்னை முன்ன பார்க்கல. அப்போ தான் நான் முத விஜயகாந்த் அண்ணா அப்படின்னேன். வணக்கம் நானா, வணக்கம்மா, பரவாயில்லம்மான்னாரு. போலீஸ் போட்டிருக்கேம்மா, ஆமாண்ணா நான் தானா. அப்போ நல்லா குண்டா கொள்வோன்னு தான் இருக்கும். பரவாயில்லம்மா, நீ போலீஸ்க்கு அழகாக தான் இருக்கிற, பார்த்து நடித்த சூப்பர்மா. போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். காலைல டிஃபன் சாப்பிட்டேன் நான். மத்தியானமும் ஞாபகமாக அங்கே சேரில் உட்காந்தாரு. அப்போ சாப்பிட்டியா பாப்பா அப்படின்னாங்க. சாப்பிட்டேண்ணா அப்படின்னாங்க. மத்தியானமும் கேட்டுட்டு சரி இன்னுமே இவங்களுக்கு நிறையா வேலை சொன்னேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். நல்லா வேலை கொடுக்குறாங்க, நல்லா நடிக்கிறேன். அவர் இல்லையான்னு தான் எனக்கு அவ்வளோண்ணா, வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெய்வமாக இருப்பார் எல்லார் வீட்லேயும். நான் எல்லாம் நியூஸும் பார்ப்பேன், ஒரு டிவியில் பார்ப்பதெல்லாம் இப்போ வரைக்கும். எனக்கு உடம்பு முடியாமல் வந்தேன், கும்பிட்டு விபூதி இட்டோன்னு எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியல. வாமிட்டு மாரி இருந்துச்சு, எனக்கு உடம்பு இல்லை. ஷூட்டிங் போயிட்டு வரேன் இப்போ. ஆனால் வந்தோம் நல்லா ஆயிடுச்சு, தெம்பா ஆயிட்டேங்க. தெய்வம் அவர் தெய்வங்க. அவர் தெய்வம். கரடை எப்போ வந்து சுத்துச்சோ அன்னைக்கே அவர் தெய்வங்க, தெய்வமா ஆயிட்டாரு. அவர் தெய்வமா இந்த இடத்துல இருப்பாரு, எல்லாருக்கும் இருப்பாரு கடவுளாட்டம். அது கருடம் வந்த அன்னைக்கே சிவன், அவர் பெருமாள். ஆமா, அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் இது. எனக்கு சந்தோஷங்க இன்னைக்கு இங்க பார்த்துட்டு போனது. எனக்கு கோயிலுக்கு போன சந்தோஷம் இருக்குங்க, இங்க வந்ததுக்கு நிம்மதிங்க. அதாங்க எனக்கு வேணும். எனக்கு இன்னும் நிம்மதி ஆயிடுச்சு. இங்க நான் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போனேங்க. வானத்தை போல 3 வாட்டி அவர் கூட போலீஸ் கல்யாண மண்டபம். அவர் சொந்த இந்த படம்லாம் எனக்கு சுகர் வந்ததுல ஞாபகம் மாதிரிதான் இருக்குங்க. நிறைய நடிச்சிருக்கேங்க அவருக்கு. ஆமா, அது போலீஸ் போட்டிருக்கேன், போட்டோ எல்லாம் இருக்குது வீட்டுல. அப்பயும் நான் கேட்டு போட்டோ எடுத்துக்க பாப்பா அப்படின்னாரு. அது ஒரு அன்பான குணங்க. அவர் சிரிச்ச போதும் நான் டெய்லி நினைச்சிருந்தேன், என் உடம்பு தான் வீணாகுது, நாங்க பரவாயில்ல அவருக்காக எனக்கு இந்த ஒரு புண்ணியம். நான் அவர் கூட நடிச்ச பார்த்தீங்களா, காலத்துக்கும் அவரு என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு அண்ணா. எனக்கு உண்மையில 2 அண்ணா, இவரோட எனக்கு 3 அண்ணாங்க. எனக்கு 3 அண்ணா. இவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ணா. எனக்கு வேலை கொடுத்துட்டு சொல்லி நான் அவரை பார்த்தப்ப சிரிச்சப்ப, சாப்பிட்டியாமா பூஸ்ட் குடிக்கலாம், நான் ஸ்கிண்டெல்லாம் தர போய் பச்சை சாப்பிடு, பூஸ்ட் சாப்பிட்டுட்டு வா. நான் சொல்றேன், பூஸ்ட் தரமாட்டாங்களே, காப்பி தான் இல்லை, பூஸ்ட் தருவாங்க, நீ போ, இல்லைன்னா என்கிட்ட சொல்லுன்னாரு. நான் முத ஷூட்டிங் வந்தது அவர் படம் தாங்க, போலீஸ் போட்டேன். எனக்கு அதே பெருமைங்க. 4-5 படத்துல போலீஸு, இப்போ கூட கல்யாண மண்டபத்துல அவர் கூட ஆசிரம் பண்ற மாரி என்னமோ ஒரு படம். அது நல்ல படம் தான், சூப்பர் குடும்ப படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வானத்தை போலங்க. அடாடா, நான் அழுது. இன்னமும் சின்ன கவுண்டரு, அதுலயும் ஒரு சீன் வந்திருக்கேன், சின்ன கவுண்டர்லயும் இருக்கிறேன். அதான் 2-3 படம் நான் நடிச்சிருக்கிறேன். ஆனா 3 படம் நடிச்சிட்டாங்க அவர் கூட. ஆனா நிறையா அவர் இடத்துல மீட்டிங்கு
சாப்பாடு தான் வில்லிவாக்கத்துக்கு வீட்டு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் காசு கூட வாங்கல. எல்லாம் சொன்னாங்க காசு கொடுப்பாங்க, நீ காசு வேணான்னு. அன்பு, அந்த அண்ணன் வந்து அன்பா பேசுறாங்க பத்தியா. அந்த அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணி நான் பார்த்து இருந்துட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டுல சந்தோஷம். எங்க வீட்டுல இல்லியாத்தல் தான் எங்க நாத்தனார்லாம் இருக்காங்க. நீ எங்க வீட்டுல தங்கிட்டு கொடுப்போ, லேட்டா வந்தா கூட அண்ணன் அண்ணிய பாரு. எனக்கு அண்ணன் அண்ணி அவங்க. அந்த பசங்களும் ஆகட்டும் நல்லா சினிமாவில் அவங்க அப்பா மாரி ஓகோன்னு வரணுங்க. எனக்கு அதாங்க ஒரு மனசு கஷ்டம். அவங்க அப்பா எல்லாரையும் வாழ வச்சாரு, அவங்க பசங்களை வாழ வைக்கணும் கடவுளாட்டம் இருந்து. எனக்கு அதாங்க முக்கியமா வேணும். ஏதாச்சும் படத்துல நினைச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுப்பாங்க. எனக்கு அதுதான் எனக்கு வேணும், வேற ஒண்ணு. அவர் நடிச்சாருன்னா நாங்க நல்லா இருக்கிற மாரி. எனக்கு அதுதாங்க முக்கியமா வேணும். அதனாலதான் எனக்கு இப்ப அது ஒரு சந்தோஷம். இப்ப இங்க வந்து சாமி கூட்டம் எனக்கு தெய்வம்னு காலில் ஊந்து ஆசீர்வாதம் பண்ண. எங்க வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருப்பாரு. இப்ப வேதனைப்படுறாங்க எல்லாம். எவ்வளவு குடும்பம் தெரியுங்களா வேதனைப்பட்டு. எங்க வீட்டாண்ட பாத்தீங்கன்னா நீ இதெல்லாம் கூட இவரு கூட அந்த பூகரம்மா ஒரு அவரு நான் பேசுனேங்க. பூகர மாட்டேன் எங்க அண்ணனுக்காக, விஜயகாந்த் அண்ணனுக்காக. அவங்க சொல்றாங்க நாங்களாம் ஓடி போய் கூட அவரை பார்த்து என்ன நான் ட்ரீட்மெண்ட் வேணும் நாங்க பண்ணிருப்போமே. அவங்களும் தான் பண்ணாங்க அவங்க வீட்டுல எல்லாரும். நம்ம இவ்வளவு பாசமா இருக்கோம், அண்ணியும் அழுமே தான் பாசமா இருந்திருப்பாங்க தெரியுங்களா. உயிர் அவங்க அழுதாங்க கீழே விழுந்து. நாங்க அப்படி அழுதோம். நைட்டு 1:30 வரைக்கும் டிவி பார்த்தேங்க செல்லுல. இந்த இது யூடியூப் இருக்குங்களா, அதுல பார்த்தேன். இவங்க நெகிச்சுதான் இப்ப எனக்கு வேற நாடகமோ படமோ நான் நடிச்சதெல்லாம் பார்க்கலங்க. இவரோட இதுதான் எனக்கு இப்ப. அது என்னைக்கு எல்லார் வீட்லயும் அவர் தெய்வமா இருக்கணும், எனக்கும் தெய்வமா இருக்கணும். நிறைய ஷூட்டிங் சொல்லணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா எனக்கு அதுதானா வேணும். வேற எங்களுக்கு எதுவும் வேணான்னா சந்தோஷம்ண்ணா. இது வந்து உங்களை கும்பிட்டதுக்கு எனக்கு சந்தோஷம்ண்ணா. அதான் வந்தோன்னே நான் நினைச்சிட்டு வந்தேன், நான் போலீஸ் படமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு வந்தேன். எனக்கு வேலை கொடுத்து இந்த பாப்பா ஓகேன்னாரு. அதே எனக்கு சந்தோஷம். 2 போலீஸ், நான் ஒண்ணு இன்னொரு பாப்பா. அதுல என் கூட நடிச்ச இந்த ஃபைல் அப்படி பிரட்டி பார்க்கணும் பாப்பா, கேமரா பார்த்து நான் பார்க்க மாட்டேன்னா அப்படின்னேன். அது வந்து அவரு கூட நடிச்சு எனக்கு இன்னும் கண்ணிலேயே நிக்குது. நான் நடிச்சேன் பார்த்தீங்களா அந்த சீனு, அவரு கூட இன்னமும் எனக்கு ஞாபகமா இருக்குதுங்க. அதுதாங்க எனக்கு வேணும். எனக்கு அவருக்காக எல்லா நாட்டுல இருந்து வர்றாங்க. அவரு வந்து எல்லார் நாட்டிலயும் வந்து மனசுல இருக்காரு, இன்னமும் இருப்பாரு. நான் சொல்றேன், யாரு இதுலயும் மனசுல இருந்து போக மாட்டாரு. இன்னும் காலத்துக்கு இருப்பாருங்க. நீங்க பார்க்கதான் போறீங்க. எல்லாரு வீட்லயும் இருப்பாரு, சின்ன குழந்தைல இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாரு மனசுலயும் இருப்பாரு. என்ன எனக்கு இன்னைக்கு நான் பேசுனது நடிகர் சங்கத்துல சந்தோஷங்க. ஏன்னா எங்க நடிகர் சங்கத்துல நான் வந்து உறுப்பினரா இவர் தான் எனக்கு கையெழுத்து போட்டாருங்க. பாப்பான்னாரு பாத்தீங்களா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா எனக்கு தெரியும். பாப்பா அந்த மரியாதைங்க, சிரிப்பு. இன்னுமா அவர் பக்கத்துல நின்று நான் நடிச்சது எனக்கு இன்னும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஃபைல் அப்படி பிரட்டி பார்த்ததுதாங்க என்னால மறக்க முடியாது. அதுதாங்க இன்னும் என் மனசுல அதுதான் சீன் எனக்கு. அந்த அவர் வந்து சார் வருவாங்க, வணக்கம் சாருன்னா இந்த கையால பண்ணுமா இப்படி பண்ணணுமான்னாரு. நான் மொத ஆக்ட் பண்ணியிருக்கேன்ல, நல்லா பயந்தேன். பயப்படக்கூடாது, நான் என்ன செய்வேன் நல்லா பயப்படாம நடினாங்க. நடிச்சா அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் போலீஸ் தான். சீரியல் ஆகட்டும் எல்லாத்துலயும் போலீஸ் நர்ஸு. அவரு கூட நடிச்சது தெய்வத்து கூட நடிச்ச மாரி இருக்கு. எனக்கு சந்தோஷம். செய்வாங்க. விசால் அண்ணா பேசிருக்காங்க, நான் டிவில பார்த்தேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் பேரை வைக்க சொல்லிடுவாங்க. அந்த விசால் அண்ணா முது எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா. எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. இது எல்லாருக்கும் சந்தோஷம், இந்த உலகத்துக்கும் சந்தோஷம். அவர் நடிகர் சங்கத்துல தெய்வமா இருந்து விசால் அண்ணா மனசுல புரிஞ்சுட்டாருனாலே அது உலகத்துக்கு புரிந்த மாரி தான். எங்க அண்ணன் விசால் அண்ணா வீடியோவை நான் பார்த்தேன். அதனால அந்த அண்ணன் நல்லதுதான் செய்வாங்க எங்க விசால் அண்ணா தெரியுங்களா. அவர் அழுதது, அவர் வந்து பேசினது, நான் எல்லாம் 2 மணி வரைக்கும் நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம். எங்கள் வீட்டில் சண்டை போட்டாங்க, உனக்கு உடம்பு முடியல நீ வையின்னாங்க. நான் அந்த சீனை போட்டு பார்த்தேன். அதனால தெய்வமா இருப்பார் எங்க நடிகர் சங்கத்துல. அவர் பேர் வைப்பாங்க. எங்க விசால் அண்ணா சொன்ன மாதிரி நடக்கும் தெரியுங்களா. இன்னும் பேரு வச்சு இன்னும் நல்லது. அவர் வந்து எல்லாரும் மனசுல பூந்து இன்னும் எங்களுக்கு சம்பளம் ஆகட்டும் எல்லாமே இன்னும் எங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க. அதே மாதிரியே தெய்வமா இருந்து எங்க எல்லாரும் மனசுலயும் இன்னும் நடிக்கணும், நிறையா வரணும், அவருக்கு எல்லாருக்கும் ஆட் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு விசால் அண்ணா ரூபத்துல விஜயகாந்த் அண்ணா வந்து விசால் அண்ணா மனசுல இருக்காரு தெரியுங்களா. விசால் அண்ணா முடிவு எடுத்தா அந்த உலகம் முடிவு எடுத்த மாரிங்க. எங்க விசால் அண்ணா முடிவு எடுத்துட்டாரு, அது மாற்றமே இல்லைங்க. எங்க விசால் அண்ணா செய்வாருங்க, நான் சொல்றேங்க.
அவர் சொன்னா தெய்வம் சொன்ன மாரி, விஜயகாந்த் அண்ணா வந்து சொன்ன மாரி அவர் மனசுல என்னைக்கு எங்க நடி சங்கத்துல எல்லாரும் மனசுல இருப்பாரு. எல்லாரும் நாங்க துணையா இருப்போம், தெரியுங்களா? விஜயகாந்த் அண்ணன் காட்டும், விஷால் அண்ணன் காட்டும், எல்லாருக்கும் நாங்க இருப்போம். அவர் பேர் வைக்கிறோன்னு சொல்லிட்டார்ல, அது முடிவுதான், அது மாற்றமே இல்லைங்க. எங்க விஷால் அண்ணன் முடிவு எடுத்துட்டாரு, எங்க நடி சங்கம் முடிவு எடுத்துட்டாங்க. அதுதாங்க எங்களுக்கு வேணும். அவர் அங்க இருந்தாருன்னா எங்க மனசுல இருக்கிற மாதிரி இங்க இருந்தாலும் சரி. அந்த அண்ணன் தெய்வமா இருக்கும்.